السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த மீலாது பெருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறப்புமிக்க இந்நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அபுதாபி மௌலிது கமிட்டியை சார்ந்த அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். கேள்வி பதில் நிகழ்ச்சி. இதில் பல்வேறு அன்பர்கள் பல வகையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள், எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும். ஆனால் ஒரு சிலர் அதிகமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஒருவரே 5 கேள்வி 10 கேள்வி அப்படி. அந்த மாதிரி கேள்விகளில் செலக்டட் கேள்வி மட்டும் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். காரணம் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால, குறித்த நேரத்துக்குள்ள எல்லோருக்கும் வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் முதலாக முஹம்மது ஹசன் என்பவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவங்க முதலாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது போல் மற்ற நபிமார்கள் மீது ஸலவாத்து கூறலாமா? அதே போன்று குர்ஆன் ஓதி மற்ற நபிமார்களுக்கு ஈசால் சவாபு செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம ஸலவாத் சொல்றதா இருந்தா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். மற்ற நபிமார்களா இருந்தா ஸலவாத்து உண்டு, வாசகத்தை மாத்திக்கணும் ஒரு வித்தியாசத்துக்காக வேண்டி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அர்த்தம் ஒண்ணுதான். இப்போ ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஸலவாத்து சொல்வானாக, சலாம் கூறுவானாகன்னு தான் அர்த்தம். நம்ம இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி சொன்னாக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமான்னு தான் அர்த்தம். இருந்தாலும் கூட யாருக்கு சொல்கிறோங்கிற அடையாளப்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம், மற்ற நபிமார்களுக்கு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கொள்ள வேணுங்க. இப்போ மற்ற நபிமார்களும் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம அத்தஹியாத்தில் ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின்ங்கிறோம். அப்புறம் அதே போல கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா அலி இப்ராஹிம்ங்கிறோம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நீ ஸலவாத்து சொல்லாயோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கு ஸலவாத்து சொல்வாயாக அப்படிங்கும் பொழுது மற்ற நபிமார்களுக்கும் நம்ம ஸலவாத்து சொல்லலாங்கிற இது மூலம் புரியுது. அடுத்து ஈசால் சவாபு செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகத்தான் சொன்னாங்க, இக்ரவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களின் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்க. அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹமதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்பு சென்றவர்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிற மாதிரி நபிமார்களையும் எடுக்கும், வலிமார்கள் எடுக்கும், நம்ம முன்னோர்களையும் எடுக்கும். அப்போ குர்ஆனை ஓதி எல்லோருக்கும் நம்ம ஈசால் சவாபு செய்யலாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி, தாயத்து அணியலாம் என்று அறிந்தோம். ஏன்னா முந்தின ஒரு பேச்சில் நம்ம அது சம்பந்தமாக சொன்னோம், அதை வச்சு கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதை அணிந்து கொண்டு பாத்ரூம் டாய்லெட் செல்வது எப்படி கூடுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த நம்ம தாயத்தை அணிந்து கொண்டு போகலாம். காரணம் என்ன கேட்டால், அந்த தாயத்துக்குள்ளே தான் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சட்டமும் வெளியில வந்தாதாங்க, மறைந்திருந்தால் அந்த சட்டம் வராது. இப்போ பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமாக ஒரு ஹதீஸில் பார்க்குறோம். அவங்க மோதிரம் போட்டிருப்பாங்க, அதில் முஹம்மது ரசூலுல்லா என்று பொறிக்கப்பட்டிருக்கும். மேலே அல்லாஹ் இருக்கும், அதுக்கு அடுத்து ரசூல் இருக்கும், அதுக்கு கீழே முஹம்மது இருக்கும். கீழிருந்து மேலாக படித்தா முஹம்மது ரசூலுல்லான்னு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டாய்லெட்டுக்கு போனாக்கா அவன் மோதிரத்தை கட்டி வச்சு தான் போவாங்க. ஏன்னா அங்கே எழுத்து வெளியில எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால.
அதே நேரத்தில் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய திக்ரும் தான் நிரம்பி இருக்கிறது. இல்லை அறவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் மனுஷன் போகவே முடியாது. ஏன் கல்பில் இருக்க தானே செய்யுது. அழுது சொன்னால் மனப்பான தான் இருக்குது. இல்லை அதெல்லாம் வெளியெடுத்து வச்சு தான் போகணும்னு சொன்னால் கல்பில் இருக்க எப்படி வெளியெடுத்து வைக்க முடியும்? வெளியில் தெரிந்தால் தான் அது சட்டம் வரும். அது உதாரணம் கூட உங்களுக்கு சொல்லலாம். இப்போ குர்ஆனை தொழுவது சம்பந்தமாக இருக்குது, அது இப்போ கேள்வி வந்திருக்குது. ஒதுவோட தான் தொடரணும்னு இருக்குது. இப்போ இந்த குர்ஆன் நம்மளாம் அச்சடிக்கப்பட்ட குர்ஆனாக இருந்தாக்கா நம்ம இந்த சட்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ சீடியிலே குர்ஆன் வந்திருக்கிறது. இப்போ அந்த சீடியை வாங்கி பார்த்தீங்களாக்கா அது எழுத்தெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் குர்ஆன் உள்ளுக்கு இருக்குது தெரியாது. இப்போ அந்த சீடியை ஒது இல்லாமல் தொடலாமா? தொடலாம். ஏன் எழுத்து இல்லையில? சரி, அதையே கம்ப்யூட்டர் எழுத்துக்கு போடுறோம்னு வச்சுக்கிறோங்க. இப்போ நமக்கு தெரியுது. இப்போ கம்ப்யூட்டர் தொல்லாமல் தொடக்கூடாது. ஏன்னா குர்ஆன் எழுத்துக்கள்லாம் தெரியுது. அப்போ இந்த எப்போ சட்டம் வரும்? குர்ஆன் சட்டம் வெளியிலே தெரிந்தால்தான். அந்த காலத்துலலாம் கேசட்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஓதும். அப்படிங்கும் பொழுது அது ஓதும் போது உள்ள பிரச்சனை கிடையாது. எழுத்து வடிவிலே வந்தால்தான் பிரச்சனையே. அப்போ மறைந்து இருந்தால் அந்த சட்டம் வராது, வெளியிலே தெரிந்தால்தான் அந்த சட்டம் வரும். அதன் அடிப்படையில் இப்போ தாயத்து போடும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கும், துவாக்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த கூட்டுக்குள்ளே மறைஞ்சு இருக்குது, வெளியே தெரியலை. அதனால் இந்த சட்டம் வராது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். நம்ம அணிந்து கொண்டே உள்ளே போகலாம், தவறில்லை. அடுத்து டாக்டர் ஹமீத் யாசிர் அப்படிங்கிறவங்க சில கேள்விகளை வச்சிருக்கிறாங்க. அவங்க வாடகை வரக்கூடிய சொத்துக்கு எப்படி ஜக்காத் கொடுக்க வேண்டும்? வரக்கூடிய வாடகை மட்டும் கொடுக்க வேண்டுமா? இல்லை என்றால் சொத்தினுடைய மதிப்பு பிளஸ் வாடகை சேர்த்து ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? வாடகை வராத சொத்துக்கு எப்படி ஜக்காத் கொடுக்க வேண்டும் அப்படி கேட்டுக்கிறாங்க. பொதுவாக ஜக்காத் எது இதில் கடமை அப்படின்னு சொன்னால் தங்கம், வெள்ளி, கால்நடைகள். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க, அளவையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பணம்ங்கிறது இல்லை, தங்கம் வெள்ளி தான் மக்களுடைய நாணயமாக புழங்கப்பட்டு அது ரெண்டுக்கும் சொன்னாங்க. இப்போ நம்முடைய காலத்தில் பணம் தான் மக்களுடைய வழக்கத்தில் இருக்குது. அதனால பணத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? நாணயமாக அப்பொழுது வேற தங்க வெள்ளி இருந்த மாதிரி இன்னைக்கு நாணயமாக வேறு ஒன்று இருக்குது, அதனால நம்ம கொடுத்தான்னு நம்ம சொல்கிறோம். இதில் இந்த சொத்துக்கள், கட்டடங்கள், வீடுகள் இதுக்கெல்லாம் கிடையாதுங்க. வியாபார பொருள்களுக்கு உண்டு. ஏன்? அதுவும் அதிகத்தில் வந்திருக்கிறது. இப்போ ஒரு ஆள் நிறைய கட்டணமாக கட்டி வச்சிருக்கிறாரு, பங்களாவா இருக்குது, வீடுகள் இருக்குது, கடைகள் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, வயல் இருக்குது. அதையெல்லாம் மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா சொத்துக்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அதிலும் சொல்லவே கிடையாது. அதே நேரத்தில் விற்பனை பொருளுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஏக்கர் கணக்கு நிலம் இருக்குது, அதெல்லாம் மதிப்பீடு பண்ண தேவையே இல்லை. ஒரு ஆளுக்கு 10 வீடு இருக்குது, அதெல்லாம் மதிப்பீடு பண்ண தேவையே இல்லை. அதே நேரத்தில் விற்பனை பொருளாக இருந்தால் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு டியூட்டியே வீடு வாங்கி வீடு விற்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ வீடு வாங்கிட்டாரு, இப்போ அதை கணக்கு போட்டு கொடுக்கணும். ஏன்? இந்த வீடு இப்போது விற்பனை பொருள், இதை வாங்கி விற்கிறார். அதே போல பிளாட் போட்டு விற்கிறது, அதுக்கும் கொடுத்தாகணும். ஏன்? அதெல்லாம் விற்பனை பொருளாயிருச்சு. ஆனால் சேமிப்புக்காக வேண்டி ஏக்கர்களாக இருந்தால் அது கொடுக்க வேண்டியதும் இல்லை. காரணம் என்ன? கொடுக்கணும்னு அது இதில் இல்லை. நபிலாம் ஸல்லல்லாஹு கொடுக்க சொன்னது இவைகளில் தான். தங்கம், வெள்ளி, கால்நடைகள், வியாபார பொருட்கள் அடிப்படையில் தான் அந்த சட்டம் வரும். சரிங்க, பல கட்டணம் இருக்குது, வாடகை வருகிறது, அந்த வாடகைகள் கொடுக்க வேண்டியதான். அந்த கட்டணத்தை மதிப்பீடு பண்ண தேவையில்லை, வாடகைக்கு நம்ம கொடுக்க வேண்டியதான். இப்போ அதான் கேட்டாங்க, வாடகைக்கு கொடுக்க வேண்டுமா? வாடகைகள் வருவது அளவுக்கு அந்த நம்ம ஏற்கனவே சொன்னேன், அதை பின்னால் ஒரு கேள்வி வருது, அந்த பணம் எவ்வளோ இருக்கணும், தங்கத்தின் அடிப்படையில் மதிப்பிடணுமா அல்ல வெள்ளியின் அடிப்படையில் மதிப்பிடணுமா? பின்னால் கேள்வி வருது, நம்ம அப்போ சொல்லுவோம். சரி, இப்போ பணத்துக்கு ஜக்காத்து கடமை, இவர் வாடகைக்கு விட்டுக்கிறாரு, வருமானம் வருது, அதில் கணக்கிட்டு 40ல் ஒரு பங்கு கொடுத்துட வேண்டியதுதான். சரி, வாடகை வராத சொத்துக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் கேட்குறாங்க. தேவையில்லையே, நமக்கு பணத்துக்கு தானே கொடுக்கணும், சொத்துக்களுக்கு தான் தேவையே இல்லைங்கிறோமே, அதனால. ஆனால் விற்பனை பொருளாக இருந்தால் அது கொடுக்க வேணுங்க, புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ இதே போல எல்லாத்தையும் எடுக்கலாம். இப்போ கார் வாடகைக்கு விட்ற ஒரு கடை வச்சிருக்கிறாரு, இப்போ அவர் கார் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெறணும் அப்படி மதிப்பீட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்? அவர் காரை விற்கலை, ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்காரு, அது சேரு பண்ட பாத்திரம் வாடகைக்கு விடுறாரு, அதையெல்லாம் கணக்கெடு செய்ய தேவையில்லை. ஏன்? அவரெல்லாம் வாடகைக்கு விடுறாரு, வருமானத்தை தான் பார்க்கணும். அதாவது சேர் வியாபாரம் பண்ணுறாரு, அப்போ சேரை கணக்கிடணும். ஏன்? அது இப்போ வியாபார பொருள் ஆகிப்போச்சு. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, மாதா மாதம் நாம் பணம் கொடுக்கக்கூடிய நம் குடும்பத்தாருக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்கலாமா? நம் குடும்பத்தாருடைய பிள்ளைகளின் படிப்பிற்கு ஜக்காத் பணத்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மாதா மாதம் நம்ம பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு, ஜக்காத் பொருள்லேருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க வச்சு தான் இந்த சட்டம் வரும்.
இப்போ அவர் வந்து மனைவி மக்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோம், மனைவிக்கு கொடுக்குறாரு மாதம் மாதம், அவளுக்கு தாய் தந்தைக்கு மாதம் மாதம் கொடுக்குறாரு. இப்போ போய் நான் மாதம் மாதம் தாய்க்கு கொடுக்குறேன், தந்தைக்கு கொடுக்குறேன், மனைவி கொடுக்குறேன், இப்போ நான் ஜக்காத்து போய் கொடுக்கலாமாண்டா கூடாது. ஏன்? இவர் மனைவிக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் உணவு உடை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. காரணம் என்ன? அப்படி கொடுத்தா ஜக்காத்து அவங்களுக்குள்ளே தான் முடங்கி நிற்குமே தவிர வெளியே போகாது. இப்போ மனைவிக்கு போய் கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, அவங்களுக்குள்ளே தான் நிற்குது. தாய் தந்தை கொடுத்தான்னு வைங்க, அங்கே தான் இருக்குது, வெளியே போகணும். அப்ப இவர் யாருக்கு உணவுடை கொடுக்கணும்? அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, இவர் கட்டாயமாக கொடுக்க வேண்டியவர்களாக இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்கவே கூடாது. அதே நேரத்தில் இவன் குடும்பத்தில் ஒரு ஏழை, அவங்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுத்துக்கிட்டு வர்றாரு, இப்படிப்பட்டவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்? அந்த ஏழை குடும்பத்துக்கு இவர் கட்டாயம் கொடுக்கணும் இல்லை, இவர் விரும்பித்தானே செய்யறாரு, அவங்க கஷ்டப்படுறாங்க, மாதம் மாதம் ஒரு தொகையை கொடுப்போம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு இவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரிதான். ஏன்? ஜக்காத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட சொந்தக்கார ஏழைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அல்லாஹ் 2 பங்கு நன்மை தந்துடுவான். என்ன? ஏழைகளை கவனித்த அந்த நன்மை, உறவுக்காரர்களை அரவணைத்த இன்னொரு நன்மை தந்துடுவோம். அதனால ஜக்காத்து போல கொடுக்க நினைச்சா ஏழைகளுக்கு தான் கொடுக்க போறீங்க, ஃபர்ஸ்ட் சொந்தக்கார ஏழைகளை பிடிங்க, அவங்களுக்கு கொடுங்க, அப்புறம் மற்ற ஏழைகளுக்கு கொடுங்க, இதான் முறை. அதனால நான் உறவுக்கார ஏழை குடும்பங்களுக்கு கொடுக்கிற தொகையா இருந்தா தாராளமா நீங்க ஜக்காத்து கொடுங்க. ஆனா உங்கள் மனைவி தாய் தந்தையா இருந்தா ஜக்காத்து போல கொடுக்க கூடாது. காரணம், அது உங்களிடமே நிற்கு, வெளியே போகாமல் இருக்கும். அதனால கூட புரிஞ்சுக்கணும். அடுத்து, நம்ம குடும்பத்தார் பிள்ளைகளின் படிப்புக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா கேட்டுங்க, தாராளமாக கொடுக்கலாமே. எதுக்கும் மருத்துவத்துக்கும் கொடுக்கலாம். நம்ம சொந்தக்காரவங்க கஷ்டப்படுறாங்க, வியாதியா இருக்காங்க, மருத்துவம் காசு இல்லை, ஜக்காத்து எடுத்து கொடுங்க. அப்போ நம்ம சொந்தக்காரவங்க படிக்க வைக்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, ஜக்காத்து எடுத்து கொடுங்க. எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை இப்படி இல்லாமல் உறவுக்காரர்களுக்கு என்ன தேவைக்காக வேண்டும் நீங்க வந்து ஜக்காத்து பொருளை கொடுக்கலாம். அடுத்து, பெண்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட டிஷர்ட், பேண்ட் போன்றவற்றை வீட்டுக்குள் அணியலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை பெண்கள் போடக்கூடாது, பெண்களுடைய ட்ரெஸ்ஸை ஆண்கள் போடக்கூடாது, நம்ம தெரிஞ்சதுதான். இப்ப நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிவிட்டாங்க, லஅனல்லாஹு அல் முத்தஷப்பிஹீன் மினர் ரிஜால் பின்னிசா. பெண்களை போன்று வேடம் அணிகிற ஆண்களை அல்லாஹ் தஆலா சபிப்பான். அதே போல வல் முத்தஷப்பிஹாத் மினன் நிசா பிர்ரிஜால், ஆண்களை போல வேடமிடுகிற பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும். இது வந்து புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக தான் சொல்றாங்க. இப்போ ஒரு ஆள் பெண்களுடைய ட்ரெஸ்ஸை போடுறாரு, பெண்களுக்கு உண்டான பேண்ட் அணிகிறாரு, சில இது பெண்கள் அணியலாம் ஆண்கள் அணியலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சனை இல்லைங்க. பெண்கள் அந்த கேள்வி என்ன, பிரத்யேகமாக பெண்களுக்காக உள்ளதுதான், அது பேண்டா இருக்கட்டும் டிஷர்ட்டா இருக்கட்டும், இதை ஆண்கள் போடக்கூடாது. வெளியில எப்படி போடக்கூடாது, வீட்டுக்குள் இருந்தாலும் போடக்கூடாது. இப்போ கேள்வி என்ன, வெளியில போடக்கூடாதுங்கிறது ஓகே தான், வீட்டுக்குள்ள இருக்கும்போது போட்டுக்கலாமான்னு தான் கேட்குறாங்க. கூடாதான். ஏன்? நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசம் காட்டலையில, வெளியே தான் கூட வீட்டில் வேண்டாம் அப்படி மாற்றி வேடம் போட்டு கொள்ளலாம்னு சொல்லலையில, பொதுவாக தானே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட பெண்களுக்குண்டான பிரத்யேகமான ட்ரெஸ்ஸை ஆண்கள் போடக்கூடாது. அடுத்து, ஷாஃபி சட்டத்தின்படி இவங்க சில கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. இவங்க வந்து முஹையத்தீன் அப்துல் காதிர் அப்படிங்க கேட்டாங்க. முதலாவது கேள்வி, ஷாஃபி சட்டத்தின்படி தலாக் விஷயத்தில் முத்தஆ என்ற முறையில் தீர்ப்பு கொடுக்க முடியுமா? நான் தெரிந்தவரை முத்தஆ செய்து வாடகை மனைவி இது ஷியாக்களின் கொள்கை என்று அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன், இதுக்கு தெளிவு தரோம்னு கேட்டுக்கிறாங்க. இந்த முத்தஆ அப்படிங்கிறது இவங்க சொன்ன மாதிரி அதாங்க, அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்லாத்தை கொண்டு வந்த போது ஆரம்ப கட்டத்தில் இது ஆகமாக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நாளுக்கு இத்தனை வருடங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. அந்த வருடங்கள் முடிஞ்சிட்டாக திருமண உறவு அருந்து போய்விடும். ஆனால் இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டுங்கிறது தெளிவாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சட்டம் கிடையாது. ஆனால் ஷியா கட்டை இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, நடைமுறை இருக்கணுமோ தெரியாது. ஆக நம்ம மார்க்கத்தில் இல்லை, தெளிவாக வருகிறது இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு. அதன் அடிப்படையில் முத்தாங்கிறது கூடாது. இப்போ இந்த கணவன் மனைக்கு முந்தான ஒரு பிரிவினை பற்றி தான் கேட்குறாங்க. தலாக் விஷயத்தில் முத்தாங்கிறாங்க, முத்தா கிடையாது, பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இவங்க முத்தா அப்படிங்கிற சில பேர் சொல்றான்னு கேட்டுக்கிறாங்க.
பொதுவாக கணவன் மனைக்கு மத்தியில் பிரிவினை வர்றது 3 வகையாக வரலாங்க. ஒன்று தலாக் மூலமாக, இன்னொன்று ஹுலு, அதான் ஹுலான்னு சொல்லுவாங்கல்ல, ஹுலாங்கிற ஹுலா தான் ஹுலா அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து ஃபஸ்ஹு. தலாக்குங்கிறது கணவர் வந்து மனைவியை தலாக்கு விடுறது, அவர் விரும்பல தலாக்கு விடுறாரு, அவ்வளோதான். ஹுலு அப்படின்னு சொன்னால் மனைவி கணவன்கிட்ட தலா கேட்குறாங்க, என்ன தலா கொடுத்துரு. அவர் சரி கேட்டவொன்னு கொடுத்துட்டாக்க அதுவும் தலாக்கு தான். அவர் கொடுக்காம இருக்கிறாரு, இவர் மனைவி கேட்டும் கூட கொடுக்கல. இப்போ மனைவி சொல்றாங்க, நான் ஏதாவது ஒன்று தந்துடுறேன், என்ன தலா கொடுத்துரு. நீ தர வேண்டிய மகர்த்து எனக்கு தர வேணாம், நான் மன்னிச்சிடுறேன், என்ன தலா கொடுத்துரு. அது நீங்க எனக்கு கொடுத்த மகர்த்துக்கு நான் திருப்பி தந்துடுறேன், என்ன தலா கொடுத்துரு. அப்படி ஏதாவது ஒன்று கொடுத்தை பெறுவது, அது மகர்த்துகா இருந்தாலும் அதுக்கு திருப்பி கொடுத்துடுறது, அவர் தந்ததை கொடுத்துடுறது. இப்படி சொல்லி அவர் தலா கொடுத்தான்னு வச்சுக்கிறோங்க. அது தலாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும் சரி, ஹுலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு பேர் ஹுலுன்னு பேர். ஏதாவது ஒன்றை கொடுத்து தலாக்கு கேட்டு பெறுவது. இந்த ஷாஃபி மதபில் இன்னொரு முறை ஒன்று இருக்குது, ஃபஸ்ஹுன்னு ஒன்று இருக்குது. இவர் வந்து என்னத்தை ஒரு இந்த பெண்மணி சொன்னாலும் அவர் தலா கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் குடும்பம் தான் படுத்துறாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாரு, உடை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த நேரத்தில் பெண்மணி என்ன செய்யலாம், காலியார்ட்ட போய் முறையிடலாம். அந்த காலியார் அவருக்கு டைம் கொடுப்பார், இந்த மாதிரி உணவு கரெக்டாக கொடுக்கணும், உடை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவர் சொல்படி கேட்டு நடந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி மீறி அவர் அந்த கணவர் மனைவிக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த காலியை பிரிச்சிருவார். இந்த 2 பேருக்கு மத்திய நடந்த அந்த திருமண உறவை அவரே துண்டிச்சிருவார், கட் பண்ணிடுவார். இதுக்கு இந்த முறைக்கு பேர் ஃபஸ்ஹுன்னு சொல்றது. அதனால முத்தா அப்படிங்கிற பேரு கிடையாது, இதுக்கு பேர் ஃபஸ்ஹு அப்படின்னு தான் பேருக்குங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து, நமது ஷாஃபி மதஹபின் படி மரண சாசனம் என்று உள்ளதா, இல்லை என்றால் நமது சொத்துக்களை நமது ஹயாத்திற்கு பிறகு நாம் விரும்புவது போல் பங்கிட்டு கொள்ள இலகுவான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த மரண சாசனம் அப்படிங்கிறது அதான் அந்த உயில் எழுதுறன்னு சொல்லுவாங்களா, அதுதான் அரபு மொழியில வசியத்துன்னு சொல்லுவாங்க. மூத்துக்கு முன்னால, அது மூத்தா போற நேரத்துல தாங்கிற கிடையாது, சக்கராத்தாள் இருக்கும்போது தான் அப்படிங்கிறது இல்லை. அது நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது கூட அவர் எது கொடுக்கலாம், என்னோட மரணத்துக்கு பிறகு இதை இவருக்கு கொடுங்க, அதை அவருக்கு கொடுங்க, இப்படி சொல்லலாம். இதுக்கு வசியத்துன்னு பேரு, உயில்னு சொல்லுவாங்க. இந்த மரண சாசனம் சொன்னா மரண நேரத்தில் செய்வதுங்கிற அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அது குறிக்கும். ஆனா வசியத்துங்கிறது பொதுவான வார்த்தை, நல்லா இருக்கும்போது கொடுக்கலாம். என்ன ஹிபத்து அப்படின்னு சொன்னா கிஃப்ட். இப்ப அரபி மொழியில ஹிபத்துங்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் கிஃப்ட்னு சொல்றோம். கிஃப்ட்டுக்கும் வசியத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ எனக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒரு வீட்டை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிஃப்டாக கொடுத்துட்டா நான் எப்போ கொடுத்தோனோ அதிலிருந்து அந்த உடம்பை என்னை விட்டு நீங்கிரும். அது இனிமேல் அந்த வீடு என்னுடையதல்ல, யாருக்கு கொடுத்தனோ அவருக்கு தான், அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே வருவார். என்னால் இனிமேல் அதுக்கு எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. இது கிஃப்ட்டு. வசியத்துங்கன்னா இந்த வீட்டை அவருக்கு நான் வசியத்தால் இது கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய உரிமையில தான் அது இருக்கும். எப்போ நான் மோத்தா போறோனோ அப்பதான் அவருக்கு போய் சேரும். இதுதான் வசியத்தை அப்படிங்கிறது. சரி, இந்த வசியத்தை எல்லாத்தையும் செய்ய முடியாதுங்க. நம்ம இவர் இறந்து போன ஒரு ஆள் இறந்து போறாரு, அவருடைய வாரிசுதாரர்கள் இருப்பாங்க, அவருடைய சொத்துக்கு வாரிசுதாரர்கள், அவர்களுக்கு வசியத்தை செய்ய முடியாது. அப்போ ஒரு வாப்பா தன் மகனுக்கு வசியம் செய்ய முடியாது. என் சொத்துல என் மகனுக்கு நான் பாதி வசியத்தை செஞ்சான்னு சொல்ல முடியாது. வேணா கிஃப்டா கொடுத்துடலாம். ஒரு வாப்பா உயிராக இருக்கும்போது மகனுக்கு என் சொத்துல பாதி மகனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, அப்போ நான் ஏற்கனவே சொன்ன கிஃப்ட்னு சொன்னால் இவருடைய அந்த ஆளுமையிலிருந்து நீங்கள் மகனுக்கு போய் சேர்ந்துடும், மகன் யூஸ் பண்ணுவார். வசியத்துக்கு அப்படி இல்லை, இவர் ஆளுமையில தான் இருக்கும். மூத்துக்கு பிறகுதான் யாருக்கு சொன்னா அவருக்கு போய் சேரும். இப்போ வாரிசுதாரர்களுக்கு வசியம் செய்ய முடியாது. அப்போ ஒரு வாப்பா மகனுக்கு செய்ய முடியாது, மகன் வாப்பாக்கெல்லாம் வசியம் செய்ய முடியாது. ஏன்? அவங்களாம் வாரிசுதாரர்கள். இறந்து போனால் ஒரு வராசத்துக்கு வந்துடுவார்ல, அவருக்கு செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு செய்யலாம். அப்படி செய்வதும் கூட எல்லாத்தையும் செய்ய முடியாது. 3இல் ஒரு பகுதியை தான் செய்ய முடியும். அவருடைய மொத்த சொத்துல 3இல் ஒரு பகுதியை மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு மேல செஞ்சாலும் செல்லவும் செய்யாது. இவர் சொன்னாரு, என்னுடைய சொத்துல இந்த மதரசாவுக்கு நான் வந்து பாதி சொத்தை நான் வசியத்து பண்ணிட்டேன் அப்படின்றாரு வச்சுருங்க. வசியத்துல இருக்க சொல்லிட்டேன், இவர் மொத்தா போறதுக்கு இவர் கையில தான் இருக்கும். இவர் மொத்தா போயிட்டாரு, அப்ப மதரசாவுக்கு பாதியா போகும், 3ல் 1 தான் போகும். ஏன்? 3ல் 1 தான் வசியம் செய்ய முடியும். இவர் இஷ்டத்துக்கு வசியத்து பண்ணிட்டு போனா அவருடைய வாரிசுதாரர்கள் என்ன செய்வாங்க? அதனால மார்க்கம் 3இல் 1 தான் கடமையாக இருக்குது. ஆனா கிஃப்ட் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அவர் உயிரா இருக்கும் பொழுது அவர் சொத்தை எல்லாத்தையுமே ஒரு ஆள் கொடுத்துடலாம். அது போய் கேட்க முடியாது. இது உங்க பிள்ளைலாம் இருக்காங்களங்க, பிள்ளையெல்லாம் இருக்க இவர் கிஃப்ட் பண்ணா தப்பு தான். ஆனா செல்லுமா என்றால் செல்லு விடும். அவர் இப்படி செஞ்சதுக்கு அல்லாஹ் கேட்டாக்க பதில் சொல்லிக்கணும். ஏன்பா பிள்ளையெல்லாம் இருக்கும்போது ஏன்பா உன் சொத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்த அல்லாஹ் கேட்டா பதில் சொல்லிக்கணும். ஆனா இங்க செல்லுமா என்றால் செல்லும்.
ஆனால் வசியத் எழுதுனா 3ல் 1 தான். இது வந்து ஷாஃபி மதாபா இருந்தாலும் ஹனபி மதாபா இருந்தாலும் ஒரே சட்டம் தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்போ வந்து உயிராக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஹயாத்துக்கு பிறகு போட்டுக்க. ஹயாத்துக்கு பிறகுன்னு சொன்னால் வசியத்து தான், 3ல் 1 தான். அதுவும் வாரிசுதாரர்கள் அல்லாதவர்களுக்கு தான். உயிரோடு இருக்கும்போது கொடுக்கறா இருந்தா நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்க, எவ்வளோ வேணாலும் கொடுங்க. அடுத்து நஃப்ஸையும் முழுமையாக மிக குறிப்பாக தனிமையில் ஷைத்தானிடம் இருந்து கட்டுப்படுத்த எளிய முறை தாருங்களேன். அதான் நஃப்ஸை கட்டுப்படுத்துறது. அது இந்த பார்த்து செய்யணும், இந்த பார்த்து செய்யணும். அது தனிமையில் இருக்கும் பொழுது அதிகமாக தூண்டுவான். ஒருத்தர் தான் இல்லையே, தப்பு பண்ணால் யாருக்கு தெரிய போகுது. இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யக்கொள்வோன்னு கேட்டிருக்காங்க. இறைவன் நம் கூட இருக்கிறான், நம்மை கவனிக்கிறான், பார்க்கிறாங்கிற உணர்ந்தால் போதும். சொல்வதல்ல, உணர்வது. ஏன் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவோம், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான். நம்ம எல்லாம் சொல்றோம், தப்பு பண்ணுங்க எல்லாரும் கூறுகிறார்கள், அல்லாஹ் என் கூட தான் இருக்கிறான், அது சந்தேகம் கிடையாது. ஆனால் உணர்ந்தார்களா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. உணர்ந்துட்டா அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்களே. இப்போ ஒரு தப்பு பண்ணும் பொழுது யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறார்கள், அதே கவனம் செலுத்துகிறார்கள். அவங்க பார்த்துக்கூடாது, இவங்க பார்த்துக்கூடாது, யாரும் பார்க்கலையா அந்த தவறை நான் பண்ணலாம் முடிவுக்கு வருகிறார்கள். அப்ப இவர்களும் யாரு தான்? நம் கூட இறைவன் இருக்கிறான்னு சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான். ஆனால் உணர்ந்தவர்கள் அல்ல. உணர்ந்திருந்தா அட மனுஷன் தானப்பா பார்க்கல, நம் கூட அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்ப்பான்ல அப்படிங்க என்ன வந்திருக்கும். அதனால இது ஒரே வழி, அந்த இறைவன் நம் கூட இருக்கிறான் அப்போ உணர்வை பெறுவது. அடுத்து நம்முடைய உணவு முறைகள் அதுவெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வருவது. இப்போ உதாரணத்துக்கு வாரத்தில் 2 நோன்பு இருக்குதுங்க. அந்த மாதிரி நோன்பு, திங்கக்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு, அது அந்த முறையான நோன்பாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, 3ல் 1 பங்கு சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட்டு நோன்பு வைக்கணும். அப்பதான் அந்த பசியினுடைய ஒரு அருமையும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். சஹருக்கு நிறைய சாப்பிட்டு, அதே போல் நோம்பு திறக்கும் நிறைய சாப்பிட்டு, சாதா டயத்தில் சும்மா காகரி சாப்பிடுவாங்க. ஆனால் நோன்பு வைக்கிறாந்தாக்கா கறியும் மீன், அதுதானே ஆசையை உண்டு பண்ணு. அப்போ நோம்பினுடைய தத்துவமாக அடிபட்டு போகுதுல. அப்போ உண்மையான நோக்கத்தை அடிப்படையில் நோன்பு வச்சாக்கா ஒரு கண்ட்ரோல் வரும். ஒரு மனிதன் வந்து இந்த இயற்கையாகவே கறி சாப்பிட்றது, கோழி சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றதெல்லாம் ஒரு மனுஷங்க ஆசையை தூண்டுங்க. நீங்கள் வச்சு அது இடையில சாப்பிட்டுக்கிற வேண்டியது. ஏன் உடலுக்கு சக்தி வேணும்ல, அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். உணவு முறைகளை அப்படி வச்சுக்கணும். திக்ருகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே வரணும். பாவமணி அது அதிகமாக தேடணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தால் அல்லாஹ் உதவியால் அந்த நஃப்ஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து மௌலிது எதனால் எப்போது ஓதப்பட்டது, அதன் நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மௌலிது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஓதப்பட்டது. மௌலிதுனா என்ன? கவி நடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்றது தான். அதை தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சஹாபா பெருமக்களும் செஞ்சாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையில புகழ்ந்து படிச்சாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, தமிழ்ல வந்துருச்சு, படிச்சு பார்த்துக்கலாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையில புகழ்ந்து படிச்சாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையில புகழ்ந்து படிச்சாங்க. ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் கவிதை வரிகளாக இருக்குது. அந்த கிதாபை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சஹாபா பெருமக்கள் ஓதி இருக்கிறார்கள். இதுதான் ஆதாரம். ஏன் அதுக்கு பல்வேறு பலன் கிடைக்குது, அதனால ஓதுறோம். அது 1வது பலன் என்ன அப்படின்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதுணை நமக்கு கிடைக்குது. ஏன்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்ததுனால அவர்களுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த துஆவை பெற்றார்கள். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குத்ஸி, இறைவனே இந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்துவாயாக அப்படின்னு சொன்னாங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்மளும் மௌலித ஓதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உறுதுணை நமக்கு கிடைக்கும். 2வது நன்மை எழுதப்படுகிறது. இபாதத் சவாப், எப்படி தொழுதா நன்மை கிடைக்குமோ, நோன்பு வச்சா நன்மை கிடைக்குமோ, ஜகாத்து கொடுத்தா நன்மை கிடைக்குமோ, மௌலிது ஷரீஃப் ஓதுனாலும் நன்மை கிடைக்கும். காரணம், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து படிக்கும் பொழுது ஒரு வாசகத்தை சொல்றாங்க, வ இன்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸாவு. அதுவும் அந்த கவிதை வரிகளில் ஒரு வரி. அது நான் இப்படி புகழ்றேன், அதனால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு அழகிய நற்கூலி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்விடத்திலே உண்டு, ஃபீதாக்க நான் புகழ்ற விஷயத்துல அல் ஜஸா நற்கூலி. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது படிக்கும்போது வார்த்தை சொன்னாங்க. இப்போ நாமளும் இந்த புகழ்ந்து படிச்சாக்கா நமக்கு சவாபு, மலக்குமாரும் நன்மை எழுதுறாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து நமக்கு கிடைக்குது.
ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை திருவழியா போறாங்க, சிறுமிகள் தஃப் அடித்து பாட்டு படிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. அதுல ஒரு வரி, யா ஹப்பதா முஹம்மதும் மின் ஜாரின், பக்கத்து வீட்டுக்காரர்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி புகழ்ந்து படிக்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகள்கிட்ட சொன்னாங்க, சிறுமிகளே, வல்லாஹு யஅலமுல்லா, அல்லாஹு தஆலா அறிஞ்சு வச்சிருக்கிறான், இன்னி ல உஹிப்புகுன்ன, நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஊர்ல எத்தனை சிறுமிகள் இருக்கிறாங்க, நான் உங்களை நேசிக்கிற வாசகம் மற்ற சிறுமிகளுக்கு இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்த அந்த சிறுமிகளுக்கு தான் கிடைத்தது. ஏன் புகழ்ந்து படிச்சாங்க? மஹப்பத்து கிடைக்குது. நாமும் புகழ்ந்து படிக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து கிடைக்குது. அதனால இப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கிறனால தான் நம்ம மௌலிது ஷரீஃப் ஓதுறவங்க புரிஞ்சுக்கிறோம். அடுத்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவுக்கு அதிகம் புகழ வேண்டாம் என்று தடை விதித்து இருக்கும் பொழுது எப்படி ஓத முடியும்ங்கிறாங்க. உண்மைதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தான், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். இந்த நசாராக்கள்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்த மாதிரி என்னை நீங்க வரம்பு கடந்து நீங்க புகழாதீங்க சொல்லியிருக்கிறாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வரம்பு மீறுதல் என்ன என்பதும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அங்கதான் அதை பார்க்கறதுனாலதான் நமக்கு சந்தேகம் வந்துடுது. எப்படி வரம்பு மீறது? அந்த நசாராக்கள் வரம்பு மீறினதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லக்கது கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹு வல் மஸீஹ் இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ் என்று சொன்ன அந்த நசாராக்கள் காபிரானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நசாருக்கு வரம்பு மீறி சொன்ன வாசகங்கள் தெரியுது. இன்னைக்கு உலகத்துல நம்மளை விட்டுருவோம், உலகத்துல எந்த ஒரு முஸ்லிமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்னு யாரா சொல்றாங்களா? முடிஞ்சு போச்சு. அந்த நசாருக்கு செஞ்சதை இஸ்லாமிய உலகம் செய்யவே கிடையாது. அதே போல அந்த நசாராக்கள் என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ் சாலிச சலாசா அப்படின்னாங்க, முக்கடவுகளில் ஒரு கடவுள் தான் அல்லாஹ் அப்படின்னாங்க. அப்ப எப்படி வரம்பு மீறினாங்க குர்ஆன் சொல்லிட்டான். இன்னைக்கு உலகத்துல எந்த முஸ்லிமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்றோ முக்கடவுளில் ஒரு கடவுள் என்றோ சொல்லவே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி என்ன ஆக்காதீங்க, அப்படி ஆக்காமல் தான் இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம புகழ்றதெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகள் பன்முகளை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நாம் இன்னும் எல்லையை தொடவே இல்லை. எல்லையை தொட்டால் அல்லவா கடற்கரை பேச்சு வரும், இன்னும் நம்ம தொடவே இல்லையே. இப்ப நமக்கெல்லாம் என்ன கவலை, இன்னும் அந்த எல்லையை தொடலையேண்டு அவ்வளோ சொல்றா, எல்லையை கடக்காதீங்க. இப்ப நம்ம தொடவே இல்லை. அதனால தானே ஸலவாத்து கூட நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. உண்மையில நம்ம ஸலவாத் சொல்றோமா? கிடையாது. அல்லாஹ் நம்மளை பார்த்து குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்க, சலாமும் கூறுங்கங்கறான். சரி, நம்ம எப்படி ஸலவாத் சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அதுக்கு அர்த்தம் என்ன? இறைவனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத் சொல்வாயாக. அதான அர்த்தம். இறைவனே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ சலாம் கூறுவாயா. அதான அர்த்தம். அல்லாஹ் நம்மளை பார்த்து நீங்க ஸலவாத் சொல்லுங்கங்கறான், நம்ம அல்லாஹ் பார்த்து நீ ஸலவாத் கூறுங்கறோம். இவ்வளவுதான். நம்ம ஸலவாத் சொல்லவே இல்லை, அல்லாஹ்ட்ட தான் முறையிடுறோம். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மையும் அவருடைய உயர்வையும் முழுமையாக புரிந்து ஸலவாத் சொல்கின்ற தகுதி நமக்கு இல்லை, தெரியாது. அதனால இந்த பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடறோம். அந்த ஒப்படைத்தல் தான் நாம் ஸலவாத் சொன்ன நன்மையை பெற்று தருகிறது. நம்ம உண்மை ஸலவாத் சொல்லலையே, அல்லாஹ்ட்ட பொறுப்பை தான் ஒப்படைக்கிறோம். அப்ப என்ன சொன்னீங்க? பொறுப்பு ஒப்படைச்சுங்க, நான் சொல்லிக்கிறேன், அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாலே நீங்க ஸலவாத் சொன்ன நன்மையை தந்துடுறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆகிவிட்டான். அப்ப அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு புகழ்ந்தாலும் சரிதான். அதான் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு வாழ்நாள் எல்லாம் புகழாது வல்ல நபிகளின் புகழ் பாட. அவர்களுடைய புகழ் பாட முடியும், பாடி முடியாது. அதனால அந்த இதுல தான் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கொள்வோம். அடுத்து என்ன கேட்குறான்டா, மௌலிதில் அஸ்ஸலாமு அலைக்க என்று பல முறை வருகிறதே, ஐயோ அது ஒரு தடவை தானே சொல்லணும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். இப்போ ஒருவருக்கு வந்து ஒரு தடவை தானே சலாம் சொல்லுவோம், திருப்பி திருப்பி சலாம் சொல்லுவோமா அப்படிங்கிற கருத்தில் தான் கேட்டிருக்கிறாங்க. சலாம் சொல்லணும், 3 தடவையும் சொல்லலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறினால் 3 தடவைகள் சலாம் கூறுவார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இது துவா,
இது சலங்கு வார்த்தை இல்லை. ஏன் இப்படி ஒரு கேள்வி சொல்றாங்க? என்னங்க ஒரு ஆளுக்கு தானங்க என்ன நினச்சிக்கிட்டது? குட் மார்னிங் குட் ஈவினிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் அப்படி தான், ஒரு தடவை தான் சொல்லுவோம். ஒரு ஆள் பார்த்து குட் மார்னிங், ஒரு ஆள் பார்த்து குட் மார்னிங் சொன்னால் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அஸ்ஸலாமுங்கிறது துவா, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். எத்தனை தடவையும் சொல்லலாம் ஒரு ஆளை பார்த்து. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மும்முறை சலாம் சொல்லுவார்கள், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தாராளமாக சொல்லலாம்னு விளங்கிக்கிறோங்க. அடுத்து மன்ரா வஜ்ஹக யஸ்அத் அப்படின்ட்டு வருதே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய முகத்தை யார் பார்த்தாலும் அவர் நல்லவராக மாறிவிடுவார் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அடுத்து மரணித்தவர்களுக்கு மத்தியில் திரை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் என்னிடமே நேராக கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் எவ்வாறு மரணித்தவர்களும் துஆ கேட்க முடியும்? அதே வேளையில் நாம் சலாம் சொல்லும் பொழுது உயிர் கொடுக்கப்படுகிறது என்றால் விளக்கம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்கல்ல, நீங்கள் எனக்கு சலாம் சொன்னால் யுரத்து அலைய அர்ரூஹு, என்னுடைய ரூஹு எனக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது, நான் பதில் உரைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் கூறுறதுங்கிறது ஒவ்வொரு நொடிப்பொழுது கூட இடைவெளி இல்லாமல் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்? உலகத்தில் இப்போ பாங்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது, எந்த ஒரு இடைவெளி நேரம் இல்லாமல் பாங்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பாங்கு கேட்கும் நேரமெல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஸலவா சொல்கிறாங்க. அப்படியானால் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படுது. அப்போ அங்கே எது இடைவெளி எங்கே இருக்குது? அப்போ ரூஹு இங்கே திருப்பி அடிப்பப்படுகிறண்டா என்ன அர்த்தம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் ஆஜராகிறார்கள், அங்கேயும் இருக்கிறார்கள், பல இடங்களுக்கு போகிறார்கள் தான். ஏன் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரூஹு ரத்து செய்யப்படானு? எனக்கு ரூஹு திருப்பி கொடுக்கப்படுகிறதாலே ரூஹு வேறு இடத்துல இருக்குதானே அர்த்தம். ஆனால் அங்கேயும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா சலவாத்து எப்போ சொல்லப்பட்டுக்கிட்டே தான், இடைவெளி இல்லை. இடைவெளி இருந்தால் தான் அந்த நேரத்தில் வேறு பக்கம் போகும், சலாம் சொன்னால் மறுபடியும் வரும். 24 ஹவர்ஸ் சொல்லப்பட்டுக்கிட்டே எவ்வளவா இருக்கிறது. ஆனால் அங்கேயும் இருக்கிறார்கள், எனக்கு திருப்பி அனுப்பப்படுகள்னு சொல்லும் பொழுது மற்ற இடங்களுக்கும் ஆஜராகிறார்கள். மற்ற இடங்கள் ஆஜராகிறத நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒவ்வொரு ஆளையும் கபூரில் வச்சுட்டா அவர் கேட்கப்படும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுலி, இவர்கள் விஷயத்திலே ஸல்லல்லாஹு அவர்களை சுட்டி காட்டி, இவர்கள் விஷயத்திலே என்ன சொல்லி கொண்டிருந்தாய்? நல்லவராக இருந்தாக்கா அதான் ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. ஆனால் சரியான அமைப்பில் இல்லைன்னு வச்சுக்கிறங்களேன், அவங்கெல்லாம் மக்கள் என்னமோ சொல்லுவாங்க, நானும் சொன்னேன் அப்படிம்பாரு, அங்கே தான் மாட்டிக்கிடுவார். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சுட்டி காட்டி ஃபீ ஹாதர் ரஜுலின்னு தான் கேட்கப்படுது, இவர்கள் விஷயத்திலே. அப்படின்னா ஒவ்வொரு கபரிலும் அவங்க போனால் தான் இவர்கள் விஷயத்தில் காட்ட முடியும், இல்லைன்னா எப்படி காட்ட முடியும்? ஒரு ஆள் சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கெல்லாம் கபருக்கு போக மாட்டாங்க, அவங்களோட ஃபோட்டோவை காமிச்சு தான் கேட்பாங்க அப்படின்றாரு. கேமராமேன் யாருங்க அப்படின்னு இந்த வரலன்னு போனவர் தான். அப்போ தானே அதுக்கு ஆதாரம் வேணும்ல, ஃபோட்டோ. அப்போ ஆதார் ரஜுன்னு இல்லையா, ஃபோட்டோவை காமிக்கப்படும்ல, அதில் வந்திருக்கும்ல. அப்படியா இருந்தால் அவருடைய ஃபோட்டோ காமிக்கப்படும், அப்படிலாம் வந்திருக்கணும். ஆதார் ரஜுன்னு தானே இருக்குது. அதனால் இப்படி பல இடங்களுக்கு செல்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி சரி. இப்போ இவன் என்ன கேட்குறாங்க? இப்போ நீங்கள் திரை இருக்கிறதே அப்படின்னு கேட்டாங்க. திரை இருக்க தான் சரி. ஒமியும் வராயிஹும் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். இப்போ ரூஹெல்லாம் போகுதுல்ல, ஒரு மௌத்தா போயிட்டா ரூஹு போயிருச்சு பர்ஸஹுக்கு, ஆலமுல் பர்ஸஹு. இது ஆலமுல் ஷஹாதா, காணும் உலகம். ரூஹெல்லாம் போயிருக்கு பாருங்க, அது ஆலமுல் பர்ஸஹு, திரை உலகம். திரை உலகம்ன்றோன்னா நம்ம கபரு தோன்றோம், அந்த கபர் நினைச்சு விடாதீங்க, அது ஆலமுல் ஷஹாதா தான். இப்போ நம்ம கபரு தோன்றோம்ல, அது இந்த பூமியில தானே இருக்குது, நீங்க தான் பாக்குறீங்களா அந்த இதெல்லாம்? இது நம்ம ஒரு இடத்துல வைக்கணுங்கனால வச்சிடறோம், அவ்வளவுதான். இவங்களுக்கு தனி ஒரு உலகம். இப்போ கபரெல்லாம் நெருக்கம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கபரை நீங்க பாத்தீங்களாக்கா கொஞ்சம் சில வருடங்கள் தான் இருக்கும் உடம்பு, அதுக்கு பிறகு உடம்பே இருக்காது. அப்ப அவருக்கு வேதனை முடிஞ்சு போச்சா? கபர் நெருக்க வேதனை கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும்ல. அப்ப இந்த கபர் ஒண்ணுமே இல்லை, அவர் இல்லையா அந்த இடத்துல